ஹாய் நண்பா, அரசு காப்பீடு துறை அதாவது எல்ஐசி இருக்கு இல்லையா, அதே மாதிரி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ். இந்த ஒரு காப்பீடு நிறுவனத்திலிருந்து தற்பொழுது 300 வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் ஜாப். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத சம்பளமாக நீங்கள் 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியம், இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, தமிழ் மொழி கட்டாயம். ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஐடி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் ஒரு ஐடி வேணும், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சில பேர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் க்ரோத்தே இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பேர். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படித்த கையோட ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில பேர். உங்கள் 3 பேருக்கும் நல்ல சேலரியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகணும், அதானே? அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணால் போதுங்க. நீங்கள் கேட்கலாம், நான் எதற்காக ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்? ஏன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சிஜிபிஏ, என்ன காலேஜ், என்ன மிக்சி, என்ன கிரைண்டர், இதெல்லாம் அவங்க கேட்கல. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்க. அரசு காப்பீடு துறை அதாவது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் இந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ தற்பொழுது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து 300 அசிஸ்டன்ஸ் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 14 இன்னைக்கு தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். அண்ட் இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், ஒரு அரசு நிறுவனம் தான். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலை நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு, உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஸோ மொத்தமாக 300 வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சியை கம்யூனிட்டி வைஸாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் வாரியாக இருக்குது, ஓகேங்களா? இதில் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு வேகன்சி அதிகம். இருக்கக்கூடிய வேகன்சி 300, அதில் நம்ம தமிழகத்தில் 78 வேகன்சி வந்திருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 வேகன்சி வந்திருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து நிறைய பேர் இருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக் பே ஒரு 37,000 ரூபாய் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இதை தாண்டி, இதை தவிர உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. அலவன்சஸ் அண்ட் தென் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் உங்களுடைய சேலரி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் 50,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். அண்ட் தென் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் டு அப்ளை. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு டிசிப்ளினில், ஓகேங்களா? எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான், ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ரீஜனல் லாங்குவேஜ். அதாவது இந்த ஜாபை பொறுத்தளவு நம்ம தமிழகத்தில் 78 வேகன்சி இருக்குது. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், அதனால் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து எசென்சியல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தமிழ் மொழி கட்டாயம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. SC STனா 5 வருடம், அதாவது 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா BC முஸ்லீம், MBC DNC இவங்க எல்லாருமே OBC தான். 3 வருடம், அதாவது 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ப்ளஸ் GST இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்பை சேர்ந்தவங்களும் 1000 ரூபாய் ப்ளஸ் GST நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனோட அப்ளிகேஷன் டிசம்பர் 16 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் நமக்கு 2 நாட்கள் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 6, ஓகேங்களா? அடுத்த வருடம் 2024 ஜனவரி 6 வரைக்கும் டேட் இருக்குது.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போ கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அஃபீஷியல் வெப்சைட்டில். ஸோ இந்த ஜாபும் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையுமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். ஸோ ஒரு 6 மாதங்கள் நீங்கள் வந்து ப்ரொபேஷனில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். கண்டிப்பாக எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி ரீஜனல் டெஸ்ட், அதாவது தமிழ் உங்களுக்கு நல்ல பேச எழுத தெரியுமா அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆர் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமனான சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து 2 மணி நேரங்கள் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் 200 கொஸ்டின் 250 மார்க். என்னென்ன சிலபஸ் அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜில், கம்ப்யூட்டர் நாலேஜில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வருது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குதுங்க. ஸோ 1/4 கால்குலேஷனில் நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுகிற பட்சத்தில் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபைனல் செலெக்ஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கு ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது தமிழ் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, தமிழ் மொழி டெஸ்ட்டு, அதில் எடுத்துக்கூடிய மார்க்கு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனில் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கான ரிசல்ட் எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்தளவு பேஜ் நம்பர் 16 இருந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய காமனான அதே ப்ராசஸ் தான். உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது கை கட்டவரல் இருக்குல்லையா அதனுடைய ரேகையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, ஐன்னு சொல்லி போட்டு கம்மா போட்டு உங்களுடைய நேம் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளர் இதிலேருந்து ரெக்கார்ட். இது வரைக்கும் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் எழுதி ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஒரு பேங்க் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இதில். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் சென்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் 23 மாவட்டங்கள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மாவட்டங்கள் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு, வருஷத்தில் எப்போமாவது தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தற்பொழுது வந்திருக்கு. வேகன்சியுமே ஒரு ரீசனபிளான வேகன்சி தான். ஃப்ரெஷர், டிகிரி முடித்த ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.